அனைவருக்கும் வணக்கம். ஹீமோகுளோபின் நமது ரத்த சிவப்பணுக்கள்ல காணப்படும் ஒரு முக்கியமான புரதம். நமது உடம்புல ஹீமோகுளோபினோட செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அது நமது உடல்ல திசுக்கள்ல ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பரிமாற்றம் பண்றதுக்கு உதவுது. ரத்த பிளேட்லெட்கள் மற்றும் ஹீமோகுளோபினோட அளவு குறைவா இருக்கும்போது இது உடல்ல பலவீனம், பசியின்மை, வலி, சோர்வு, மூச்சு திணறல், தலை சுற்றல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப குறைஞ்சா அது ரத்த சோகைக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவில ஹீமோகுளோபினோட அளவை மேம்படுத்த எளிமையான உணவு வகைகளை பார்க்கலாம். முதலாவதா இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு குறைந்த ஹீமோகுளோபினோட அளவு இருந்தா இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் நன்மை பயக்கும். இரும்பு சத்து ஹீமோகுளோபினை உருவாக்கவும் அதிக ரத்தத்தை உருவாக்கவும் உதவும். இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு சில காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். முதல்ல நமக்கு மிக எளிமையாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்றுனா அது கீரை தான். ஆனா இதோட பயன் ரொம்ப அதிகம். இந்த கீரை உங்க ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவு. இரும்பு சத்து அதிகம் இருந்தாலும் இதுல ஆக்சலைட் என்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. இது உடல்ல இரும்பு சத்தை எடுத்துக்கிறதுக்கு உதவி பண்ணும். கீரை நீங்க எடுத்துக்கும் போது அதுல சிறிது எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சாப்பிடுவதால கூடுதலா இரும்பு சத்து நம்ம உடம்பு உறிஞ்சுவதற்கு உதவும். அடுத்ததா ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலில அயன் மற்றும் விட்டமின் சியும் இருக்கு. இந்த விட்டமின் சி அயன் உடம்புல இருந்து உறிஞ்சுறதுக்கு உதவும். இதுவும் உங்க இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவும். அடுத்ததா பீட்ரூட். பீட்ரூட் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவு. இதுல இரும்பு சத்து மட்டும் இல்லாம அதோட போலிக் ஆசிட், பொட்டாசியம், ஃபைபரும் இருக்கு. இந்த போலிக் ஆசிட் குறைஞ்சாலும் நம்ம ஹீமோகுளோபினோட அளவும் குறையறதுக்கு வழிவகுக்கும். அதனால நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுல நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சும் குடிக்கலாம். இது நமக்கு ஹெல்தியான ஒரு பிளட் கவுண்ட உருவாக்கும். காய்கறிகளை தவிர்த்து நம்ம பழங்கள்ல என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம். அதெல்லாம் கொய்யா, பப்பாளி, தக்காளி, நெல்லிக்காய், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால அயன் அப்சர்வ் பண்ணதுக்கு ஈஸியா உதவி பண்ணும். இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெளியே பக்கத்துல போறதுக்கு பைக், கார் யூஸ் பண்ணாம சைக்கிள் யூஸ் பண்ணலாம். நம்ம சைக்கிள் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம சுற்றுச்சூழலுக்கு மாசு குறைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு பங்கு கொண்ட மாதிரி ஆச்சு. அதை தவிர வாக்கிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது ஹீமோகுளோபினோட லெவல் அதிகரிக்க உதவும். ஏன்னா திசுக்கள் மற்றும் செல்களுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும். இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணும்போது ரத்தத்துல ஆக்சிஜன் சேர்றதுக்கு உதவும். எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். காஃபி, டீ, கூல் ட்ரிங்க், ஆல்கஹால் இதெல்லாம் நீங்க நிறுத்திடணும். இது எல்லாமே உடல்ல இரும்பு சத்தை உருவாவதை தடுக்கும். இதனால அனீமியா போன்ற பிரச்சனைகளும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எளிமையான ரெமெடிஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தலை சுற்றல், ரத்த சோகை, சோர்வு போன்றவற்றை தடுக்கலாம். உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு சரியா இருக்கும்போது நீங்க உற்சாகத்தோடனும் ஆற்றலுடனும் பளபளப்பாவும் இருப்பீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.